தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில் சென்னை தியாகராய நகரில் உள்ள கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சமய மணிவண்ணன். மணிவண்ணன், டி நகர்ல மக்களின் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? மேலும் இந்த ஆண்டு சந்தைகள்ல என்ன மாதிரியான புது பொருட்கள்லாம் வந்திருக்கு? வணக்கம். டி நகரில் மக்களின் கூட்டமானது ஏராளமான அளவில் காணப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு வார காலம் மட்டுமே உள்ளது. அந்த ஒரு வார காலத்திற்கு முன்னதாக வரக்கூடிய இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்பதன் காரணமாக இன்றைய தினம் தீபாவளி பண்டிகைக்காக பொருட்களை வாங்குவதற்காக ஏராளமான பொதுமக்கள் இங்கு டி நகரில் உள்ள ரங்கநாதன் தெருவை சுற்றி தொடர்ந்து வர தொடங்கியுள்ளனர். குறிப்பாக சொல்லலாம், இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதன் காரணமாக பொதுமக்களின் கூட்டமும் பொதுமக்களின் வருகை என்பதும் அதிகளவில் காணப்படுகிறது. புத்தாடைகள் வாங்குவதற்காக இருக்கட்டும், தீபாவளி பண்டிகையொட்டி தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக இருக்கட்டும், பொதுமக்கள் அனைவருக்கும் நன்கு பரிச்சயமான இடம் என்பது இந்த டி நகர் பகுதி என்பதனாலும் அனைத்து பொருட்களையுமே இதே இந்த டி நகர் பகுதியில் உள்ள ரங்கநாத தெரு அதை சுற்றியுள்ள பகுதிகளிலேயே வாங்கிவிடலாம் என்பதன் காரணமாகவும் ஏராளமான பொதுமக்கள் தற்போது இந்த டி நகர் ரங்கநாதன் தெருவை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு வர தொடங்குகின்றனர். குறிப்பாக வழக்கமாகவே எப்போதுமே ரங்கநாதன் தெரு என்பது மிகுந்த ஜன நெருக்கடி மிகுந்த ஒரு பகுதியாக தான் காணப்படும். தீபாவளி பண்டிகைக்கான பொருட்களை வாங்குவதற்காக ஏராளமான பொதுமக்கள், ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த டி நகர் ரங்கநாதன் தெருக்கு வருவதன் காரணமாக இங்கு எங்கு பார்த்தாலும் மனித தலைகள் மட்டுமே காணப்படுகிறது. பொதுமக்களின் கூட்டம் என்பதும் அதிகளவில் காணப்படுகிறது. இந்த பொதுமக்களின் கூட்டம் அதிகளவில் காணப்படுவதன் காரணமாக பாதுகாப்பு ஏற்பாடுகளும் போலீசார் துரிதப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த ரங்கநாதன் தெருவில் மட்டும் 5 உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு காவலர்கள் தொடர்ந்து அந்த உயர் கோபுரங்களில் இருந்தவர்கள் பொதுமக்களை கண்காணித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாது 3 உயர் கோபுரங்களில் கேமராக்கள் அமைக்கப்பட்டு அந்த சுழலும் கேமராக்கள் மூலம் தொடர்ந்து மக்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாது தொடர்ந்து போலீசார் இங்கு இருந்து தொடர்ந்து அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளனர். பொதுமக்கள் எவ்வாறு பாதுகாப்பாக வர வேண்டும், பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளை பாதுகாப்பாக எடுத்து செல்ல வேண்டும், பொருட்களை எவ்வாறு பாதுகாப்பாக எடுத்து செல்ல வேண்டும் என்கிற அறிவுறுத்தல்களும் தொடர்ந்து போலீசார் தரப்பிலிருந்து அளிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாது குழந்தைகளுடன் வரும் பெற்றோர்களின் மொபைல் எண்கள் பெறப்பட்டு அந்த மொபைல் எண்களை ஒரு கைப்பட்டியில் எழுதி அந்த கைப்பட்டியிலிருந்து குழந்தைகளுக்கு அறிவித்து தொடர்ந்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் போலீசார் தொடர்ந்து எடுத்துக்கூடிய காட்சிகளையும் இங்கு காண முடிகிறது. அது மட்டுமல்லாது இந்த டி நகர் ரங்கநாதன் தெருவை சுற்றி மட்டும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் இன்றைய தினம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏனென்றால் அடுத்த வாரம் திங்கட்கிழமை ஒரு வாரத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையில் தொடர்ந்து தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு வார காலம் மட்டுமே இந்த தீபாவளி பண்டிகைக்கான கால அளவு உள்ளதன் காரணமாக இன்றைய தினம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்பதன் காரணமாகவும் பொதுமக்களின் வருகை என்பது இங்கு அதிக அளவில் காணப்படுகிறது. ரங்கநாதன் தெரு என்பது மிகுந்த வணிக வளாகங்கள் நிறைந்த பகுதி என்பதன் காரணமாகவும் பொதுமக்கள் தங்களின் தேவைக்கான அனைத்து பொருட்களையுமே இந்த ஒரே பகுதியில் வாங்கிவிடலாம் என்பதன் காரணமாகவும் இன்றைய தினம் பொதுமக்களின் கூட்டம் என்பதும் அதிக அளவில் காணப்படுகிறது. போலீசாரும் அவர்கள் தரப்பில் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ள வேண்டுமோ அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மேற்கொண்டுள்ளனர். குறிப்பாக இந்த ரங்கநாதன் தெருவிலேயே உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அந்த உயர் கோபுரங்களிலிருந்து தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பு பணிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த ரங்கநாதன் தெருவிற்கு உள்ளே வரக்கூடிய பகுதியானது ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. வழக்கமாக 2 பாதைகளிலுமே பொதுமக்கள் வெளியேறக்கூடிய நிலையில தற்போது இருக்கக்கூடிய ரங்கநாதன் தெருவில் உள்ளே வருவதற்கு ஒரு வழியும் பொதுமக்கள் ரங்கநாதன் தெருவிலிருந்து வெளியேறுவதற்கு ஒரு வழியும் போலீசாரால் ஏற்படுத்தப்பட்டு தொடர்ந்து கூட்டத்தை கட்டுப்படுத்தும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிவண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.